இவள் அரவாணி, இவள் அழி என்று அசிங்கப்படுத்திய சமூகத்தை இவள் திருநங்கை என் சகோதரி என்று வேட்பாளராக்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. வெள்ளிவாக்கத்திலே ரோசினி, இவன் பூ பறிக்கிறவன், இவன் பூசாரி, இவன் கோயில்ல பூஜை பண்றவன் என்று கிண்டலடித்த கேலி பேசின சமூகத்தில் அவன் பண்டாரம் என் தமிழ் குடிமகன் என்று பண்டாரத்துக்கு சீட்டு வழங்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. தங்க நகை செய்கிற ஆசாரி, அருவாள் வெட்டுகிற ஆசாரி இன்னைக்கு தொழில் முடங்கி போய் அந்நியர்களுடைய படையெடுப்புல, வடநாட்டு படையெடுப்புல தொழில் நலிந்து போய் கிடக்கிறான். ஆசாரி சமூகம் இதுவரைக்கும் சட்டசபைக்கு போகல. முதல் முறையாக ஒரு ஆசாரி சமூகத்தை களத்தில் வேட்பாளராக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அதே போல குயவர், நாவிதர், குராவர், பழங்குடி என்று பார்த்து பார்த்து பழனி சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு தெரியும், பெரும்பான்மை சமூகம் வாழக்கூடிய ஒரு தொகுதி. அந்த பழனி சட்டமன்ற தொகுதியில ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வேட்பாளராக நாம் கட்சி நிறுத்தியிருக்கிறது. எல்லாரும் கேள்வி கேட்டான், இத்தனை பெரும்பான்மை சாதி வாழ்ற இடத்துல எப்படி நீங்கள் ஒரு பழங்குடி சமூகத்திற்கு குறவருக்கு நீங்க சீர் கொடுப்பீங்கன்னு கேட்கிறான். அந்த பழனியை யார் ஆண்டுகிட்டு இருக்கா? அந்த பழனியை யார் ஆண்டுகிட்டு இருக்கா? பழனியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே ஒரே ஆண்டவன், ஒரே இறைவன் எங்கள் பாட்டன் முருகப்பெருமகன். அவன் யாரு? அவன் குறவன், வள்ளியின் மைந்தன், வள்ளியின் மணவாளன் என்ற பழங்குடி சமூகத்தை சார்ந்த முருகனை நீ தலைவனாக கொண்டாடும் பொழுது அந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண் வேட்பாளராக களத்தில் நிற்க கூடாதா? அவள் நேரடி முருகனின் வாரிசு. அவளை பழனி சட்டமன்ற தொகுதியில் களத்தில் இறக்கி இருக்கிறோம்.